வெல்கம் பேக் டு மை சேனல் தி அட்மிரபிள் டெக்கி. இது வரைக்கும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போது நம்ம ஸ்கோப்பிங் லெசனில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் ஆக்சஸ் கண்ட்ரோல் பற்றி பார்ப்போம். ஆக்சஸ் கண்ட்ரோல்னு என்ன? ஆக்சஸ் கண்ட்ரோல் இஸ் அ செக்யூரிட்டி டெக்னிக் that regulates who or what can view or use resources in computing environment. என்ன சொல்கிறாங்க? ஆக்சஸ் கண்ட்ரோலுங்கிறது ஒரு செக்யூரிட்டி டெக்னிக். அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, யார் யார் என்னென்னலாம் பார்க்கலாம், இல்லை யார் யார் எதை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை கொடுக்கறது ஆக்சஸ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சிம்பிளாக ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, அமேசான் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. சாதாரணமாக அதில் ரெண்டு இது இருக்கும். அமேசான் நான் ப்ரைம் யூசர்ஸ்க்குன்னு ஒரு ப்ரைஸிங் இருக்கும், ஆர்டர் டெலிவரிக்கு ஃபீஸ் இருக்கும். நான் ப்ரைம் யூசர்ஸ்க்குன்னு ஒரு தனி ஃபீஸ் இருக்கும். அவங்களுக்கு டெலிவரி ஃபீஸ் கிடையாது, ப்ரைம் வீடியோஸ் பார்த்துக்கலாம், அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும். ஸோ இப்போது எல்லாருமே அமேசானில் ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க, லாகின் பண்ணி ரெஜிஸ்டர்லாம் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இவங்க தான் ப்ரைம் யூசர்ஸ், இவங்க நான் ப்ரைம் யூசர்ஸ்னு செப்பரேட் பண்ணுறாங்களே, அது வந்து ஆக்சஸ் கண்ட்ரோல் மூலியமாக. ஸோ அவங்களால ப்ரைம் யூசர்ஸ்னால வியூ பண்ண முடியும், நான் ப்ரைம் யூசர்ஸ்னால வியூ பண்ண முடியாது. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்கறது ஆக்சஸ் கண்ட்ரோல். ஸோ கான்செப்ட் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இதை பற்றி தெளிவாக இன்னும் பார்ப்போம். இட் இஸ் அ ஃபண்டமெண்டல் கான்செப்ட் இன் செக்யூரிட்டி தட் மினிமைசஸ் த ரிஸ்க் டு ஆப்ஜெக்ட். செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ண இது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஆக்சஸ் கண்ட்ரோல் இஸ் அ செலக்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் ஆக்சஸ் டு டேட்டா. ஒரு பர்டிகுலர் குரூப் மட்டும்தான் அந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ணணும், பர்டிகுலர் குரூப் ஆக்சஸ், அதை தவிர வேறு யாரும் ஆக்சஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி செக்யூரிட்டியை ஆக்சஸ் கண்ட்ரோல் ப்ரொவைட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஒருவேளை அந்த ப்ரைம் அக்கௌண்ட்டுக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லை அப்படின்னா, யார் காசு கொடுத்து ப்ரைம் சப்ஸ்கிரிப்ஷனே வாங்க மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு அப்படியே பார்த்துட்டே போயிடுவாங்களே. ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறனால தான் அங்கே அவனுக்கு ப்ரைம் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு காசே வருது. அந்த அளவுக்கு ஆக்சஸ் கண்ட்ரோல் இம்பார்ட்டண்ட். சாதாரணமாக வேறு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துப்போமே, C++, ஜாவா, அங்கெல்லாம் வந்து அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கீவேர்ட்ஸ் இருக்கும் ஆக்சஸ் கண்ட்ரோலுக்கு. அங்கே வந்து என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா, பப்ளிக், ப்ரைவேட் அண்ட் ப்ரொடெக்டட் அப்படிங்கிற 3 கீவேர்ட்ஸ் இருக்கும். பப்ளிக்னா என்ன, ப்ரைவேட்னா என்ன, ப்ரொடெக்டட்னா என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ரைவேட் மெம்பர்னா, இப்போ நீங்கள் ஒரு கிளாஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அந்த கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் அந்த வேரியபிளை நம்ம யூஸ் பண்ண முடியும். அந்த கிளாஸுக்கு வெளியே அதை நம்மளால் யூஸே பண்ண முடியாது. அதுதான் ப்ரைவேட் ஆக்சஸ் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ப்ரொடெக்டட்னா இல்லை, பப்ளிக் எடுத்துப்போம், அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பப்ளிக்னா யார் வேணால் எங்கிருந்து வேணால் ஆக்சஸ் பண்ணலாம். ஓகேவா? ஆனால் என்ன, ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அந்த கிளாஸுக்கான ஆப்ஜெக்ட் இருக்கணும். அந்த ஆப்ஜெக்ட் வச்சு தான் நம்ம அந்த பப்ளிக் மெத்தடை கால் பண்ண முடியும், அதுக்குள்ளே இருக்க டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ ப்ரொடெக்டட். நான் ஏன் ப்ரொடெக்டடை கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் இருக்குது அப்படின்னா, அந்த கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸை டிரைவ் பண்ணலாம். அந்த டிரைவ் பண்ணால் அது சப் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ கிளாஸ் ஏ அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கும், அதுக்கு அடுத்து நம்ம கிளாஸ் பிங்கிற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி அது எக்ஸ்டென்ஸ் கிளாஸ் ஏ அப்படின்னு பண்ணோம் அப்படின்னா, கிளாஸ் பி இஸ் அ டிரைவ்ட் கிளாஸ் ஆஃப் ஏ. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, அந்த டிரைவ்ட் கிளாஸ்லையும் நம்ம ப்ரொடெக்டட் வேரியபிள்ஸ், அதாவது கிளாஸ் ஏல இருக்க ப்ரொடெக்டட் வேரியபிள்ஸை கிளாஸ் பிலையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆக்சஸ் இருந்துச்சுன்னா அது ப்ரொடெக்டட்ங்கிற ஆக்சஸ். ஓகேவா? This enables specific resource of the parent class to be inherited by the child class. அதாவது பேரண்ட்டில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸை சைல்டு இன்ஹெரிட் பண்ணிக்குதுல, அந்த மாதிரி இப்போ ஏங்கிற கிளாஸில் என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ அதை சைல்டு பிங்கிற கிளாஸும் இன்ஹெரிட் பண்ணிக்கும். அதுதான் ப்ரொடெக்டட் ஸ்கோப் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி ஆக்சஸ் ஸ்பெசிஃபைஸ் இருந்ததுனால டேட்டா என்கேப்சுலேஷன் அச்சீவ் பண்ண முடிஞ்சதுன்னாங்க. டேட்டா என்கேப்சுலேஷன்னா தி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ப்ரைவேட் இன்ஸ்டன்ட் வேரியபிள்ஸ் அண்ட் பப்ளிக் மெத்தட் என்ஷூர்ஸ் த பிரின்சிபல் ஆஃப் டேட்டா என்கேப்சுலேஷன் சொல்கிறாங்க. அதாவது ப்ரைவேட் வேரியபிள்ஸையும் பப்ளிக் மெத்தட்ஸையும் ஒரு பர்டிகுலர் வேல அரேஞ்ச் பண்ணதுனால டேட்டா என்கேப்சுலேஷனை அச்சீவ் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. டேட்டா என்கேப்சுலேஷனுக்கு டிஃப்ரெண்ட் டெஃபனிஷன்ஸ் இருக்குது. ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, பைண்டிங் ஆஃப் டேட்டா அண்ட் மெத்தட்ஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் டுகெதர் தான் டேட்டா என்கேப்சுலேஷன் சொல்லுவாங்க. அதே பைத்தானில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டேட்டா ஆக்சிடென்டலாக மாடிஃபை ஆகாமல் இருக்கிறதுக்கு ப்ரிவெண்ட் பண்ணுறது தான் டேட்டா என்கேப்சுலேஷன்னு பைத்தானில் இருக்கும். இப்போது
முக்கியமான பாயிண்ட்டே இப்போ இந்த ஆக்சஸ் கண்ட்ரோலில் முக்கியமான பாயிண்ட்டே இங்கே தான். பைத்தானில் அந்த மாதிரி எந்த ஒரு மெக்கானிசமுமே கிடையாது அப்படிங்கிறாங்க. அதுக்கு பதிலாக அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா பைத்தானில் நேமிங் கன்வென்ஷன்ஸ். ஓகேவா? பைத்தான் ப்ரிஸ்கிரைப்ஸ் எ கன்வென்ஷன் ஆஃப் ப்ரிஃபிக்ஸிங் இன் தி நேம் ஆஃப் தி வேரியபிள் ஆர் மெத்தட் with single or double underscore to emulate the behavior of protected and private access specifiers. பைத்தானில் அந்த மாதிரி மெக்கானிசம்லாம் கிடையாது. அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நேமிங் கன்வென்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. சிங்கிள் அண்டர்ஸ்கோரை ப்ரொடெக்டட் வேரியபிளை ரெப்ரசன்ட் பண்ணவும், ப்ரொடெக்டட் வேரியபிள்ஸ் ஆர் மெத்தட்ஸை ரெப்ரசன்ட் பண்ணவும், டபுள் அண்டர்ஸ்கோரை ப்ரைவேட் வேரியபிள்ஸ் ஆர் மெத்தட்ஸை ரெப்ரசன்ட் பண்ணவும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கடுத்து பை டிஃபால்ட் பைத்தானில் எல்லாமே பப்ளிக் ஸ்கோப். ஆனால் வேற அதர் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டீங்க, ஜாவா C++ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதோட டிஃபால்ட் ஆக்சஸ் வந்து ப்ரைவேட். அதனால் அது வந்து ஒரு செக்யூர்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இட் இஸ் டிஃபிகல்ட் டு லேர்ன். ஏன்னா அதோட செக்யூரிட்டி ரீசன்ஸ்னால நீங்கள் ஒரு டேட்டாவை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அது கஷ்டமாக இருக்கும். அதுவே இங்கே பைத்தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாமே பப்ளிக்காக இருக்கிறதுனால நமக்கு டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. அதனால் பைத்தான் இஸ் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இன் த வேர்ல்டு. ஸோ பைத்தான் ஈஸியஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருக்கிறக்கும் ஆக்சஸ் கண்ட்ரோலுக்கும் இதுதான் ரிலேஷன். இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். திரும்ப அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நண்பா. தேங்க்ஸ்.